நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் ஒரு வித்தியாசமான படத்தை பற்றின விமர்சனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெலுங்கு திரைப்படங்களை தமிழில் பார்க்கக்கூடிய அனுபவம் பல பேருக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அதே போல் பிற மொழி திரைப்படங்களை நம்ம தமிழ் பேசக்கூடிய படங்களாக டப்பிங்கில் பார்க்கும்பொழுது ரொம்ப சுவாரஸ்யப்படுவோம். ஆங்கில படமாகட்டும், அதே மாதிரி கன்னட மொழி படமாகட்டும், மலையாள திரைப்படமாகட்டும், தமிழ் பேசும்போது அது ஒரு சுவாரஸ்யம். சில பேருக்கு அந்த மொழியை நேரடியாக கேட்குறப்பயே அதில் ஒரு சுவாரஸ்யம். மொழியே தெரியலனா கூட அந்த ஆக்சென்ட், அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, பிற மொழி படங்களையும் பிற நடிகர்களை கொண்டாடக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக தமிழ் பேசி வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஹரிஹர வீரமல்லு. இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பவன் கல்யாண் படத்தினுடைய ஹீரோ. பொதுவாக பவன் கல்யாண் தெலுங்கில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதும், அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்லேயும் அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ். பவன் கல்யாண் இந்த படத்தினுடைய ஹீரோனோன்னே அவங்களுடைய ரசிகர்களுக்கு இந்த படம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத தாண்டி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டமாக்கா கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா 250 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பேன் இண்டியா லெவலில் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. தெலுங்கு பேசக்கூடிய ஒரு திரைப்படத்தில் தமிழ் நடிகர்களையும் பயன்படுத்தி இருக்கிறதும், பிறமொழி நடிகர்களை பயன்படுத்துகிறது, ஒரு பேன் இண்டியாக்கான எல்லா விதமான பின்புலத்தோடு அமைக்கப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. 250 கோடியா அப்படின்னு நினைச்சா நிச்சயமாக அதுக்கு வசூலை கொடுத்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மிக பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதுவே இந்த படத்தினுடைய ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஹரிஹர வீரமல்லு அப்படிங்கிற அந்த கேரக்டர் பேரை சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரு வீர தீர பராக்கிரம சூரனுடைய வாழ்க்கை வரலாறு அல்லது அவரை பற்றிய ஒரு கதை அப்படிங்கிறது புரியுது இல்லையா? 17ஆம் நூற்றாண்டு 17th செஞ்சுரியில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. இந்தியாவில் முகலாயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். அந்த நேரத்தில் வீரமல்லு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். பொதுவாகவே ராபின்ஹுட் படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து எடுப்பார், குக்கிராமத்துலேருந்து. யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு செலவு பண்ணுவார். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கதாநாயகன் திருடனாக கொள்ளையடிப்பவனாக காட்டுவாங்க. ஆனால் அவர் அப்படியே பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் முழுக்க முழுக்க அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணம் யாருக்கு போய் சேரும்? ஏழ்மையாக, ரொம்ப எளிமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு கதையை சொல்லி அவரை நியாயப்படுத்திடுவாங்க. த ராபின்ஹுட் கதை படித்த, வாசித்த, பார்த்த நேயர்களுக்கு இந்த மாதிரி கதைகள் ரொம்ப சாதாரணம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான சாதாரண பின்னணி தான். ஆனால் இது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. ஏன்னா முகலாயர்கள் ஆட்சி காலத்தில், முகலாயர்கள் கடைசி நம்ம அவுரங்கசீப் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இந்த வீரமல்லு அப்படிங்கிற கேரக்டர் ஒரு மிகப்பெரிய கொள்ளக்கூட்ட மனிதனாக இருக்கார், திருடன். இவரை யாராலையும் பிடிக்க முடியாது, ஒட்டுமொத்தமாக பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த வீரமல்லு அப்படிங்கிற அந்த கேரக்டர் இருக்கார். ஸோ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த அவுரங்கசீப்பை கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வைரம், கோகினூர் வைரம் இருக்குது. அந்த முகலாயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் அந்த மிகப்பெரிய வைரத்தை கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு போன வீரமல்லு அங்கே நிகழக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறாரு. மக்களை ஆட்சியிடமிருந்து காப்பாற்றணும், அரசிடமிருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சில போராட்டங்களை எதிர்கொள்கிறார். இந்த போராட்டத்தோடு சேர்ந்து அவர் அந்த கோகினூர் வைரத்தை எடுத்தாரா அப்படிங்கிறத படத்தினுடைய கதை. அதை ஒரு முழு நீள திரைப்படமாக ஒரு 2.5 மணி நேரம் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டும் போது செகண்ட் ஹாஃப்க்கு அப்படியே ஒரு பெரிய அளவுக்கு செக் வச்சுட்டு நிப்பாட்டிடுறாங்க. ஸோ 2ஆம் பாகம் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு படத்தை கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. ஹரிஹர வீரமல்லு அப்படிங்கிற அந்த கேரக்டர். இதில் அவுரங்கசீப்பாக பாபி தியோல் நடிச்சிருக்கார். ஸோ அவர் அப்படியே அவுரங்கசீப்பாக பொருந்துற வீரமல்லு அப்படிங்கிற கேரக்டரில் பவன் கல்யாண் தன்னுடைய பராக்கிரம வீர சூரங்கள் எல்லாம் காட்டுறார். இங்கே என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சத்யராஜ் ராஜகுருவாக நடிச்சிருக்கார். அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லை. அதாவது சமீப காலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேன் இண்டியா மூவிகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவினுடைய ஆளுமை மிக்க நடிகர்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. சமீபத்தில் ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க, கண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கண்ணப்பா திரைப்படத்தில் நம்மளுடைய சரத்குமார் நடிச்சிருப்பார். ஏறக்குறைய பாகுபலியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்யராஜ் நிறைய 2 பார்ட் 3 பார்ட்டில் வந்தார் இல்லையா? அதே மாதிரி இதில் சத்யராஜ் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ராஜகுரு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வராரு. அவர் ராஜகுருவாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லணும். இப்போ நம்மளுடைய வீரமல்லு இருக்கார் இல்லையா? வீரமல்லுடைய காதலியாக பஞ்சமி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நிதி அகர்வால் நடிச்சிருக்காங்க. ஸோ சரியான பேருங்க. பவன் கல்யாணுக்கு இணையாக கதாநாயகியாக பஞ்சமி அப்படிங்கிற கேரக்டரில் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிதி அகர்வால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. 17th செஞ்சுரியில் ஒரு முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தை காட்டுறதுக்கான பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா? அந்த பிரம்மாண்டமெல்லாம் சான்ஸே இல்லைங்க. ஞானவேல் சேகர் இவர் கேமரா, கூடவே மனோஜ் பரமஹம்சா 2 பேர் சேர்ந்து கேமரா பண்ணியிருக்காங்க. மிரட்டி இருக்கிறாங்க.
அப்படியே இந்த 17th செஞ்சுரியினுடைய காலகட்டத்தை அப்படியே காட்டவும், அதே போல் ஹரிஹர வீரமல்லு கதாபாத்திரத்தை போர்ட்ரேட் பண்ணும்போது அவருடைய நடை உடை பாவனைகளுக்கெல்லாம் கேமரா விளையாடி இருக்குது பயங்கரமாக. அதை விட பிரவீன் கேஎல் வந்து இந்த படத்தினுடைய கேமராவுக்கு துணை செய்கிற மாதிரி எடிட்டிங்கில் கையிருப்பார். ஆட்டம் போட்டிருக்கான் மனுஷன், அப்படியே எடிட்டிங்கில் பின்னி பெடல் எடுக்கார். நம்மளுக்கு அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஜாஸ் வந்துடுது. என்னன்னா அப்படியே அந்த படத்தை பார்க்கும்பொழுது அவ்வளோ பிரம்மாண்டம் மிரட்டுது. 17th செஞ்சுரி திரைப்படத்தினுடைய பின்னணியை பார்க்கும்பொழுது அந்த எடிட்டிங்கில் அப்படியே அவ்வளோ அழகாக, அதாவது வெட்டி ஒட்டி இருக்கக்கூடிய விஷயத்தை விசில் அடித்து கைத்தட்டி பாராட்டணும், அவ்வளோ அருமையாக எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ படத்துக்கு எல்லாம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆர்ஆர் சவுண்டு தான். ஆர்ஆர் வந்து கீரவாணி பண்ணியிருக்கார். ஸோ கீரவாணி ஏற்கனவே வந்து நடுவில் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய விருதுகள்லாம் கிடைச்சது. தமிழ் சினிமாவில் வந்து மரகத மணியாக அறியப்பட்ட கீரவாணி இசையமைத்திருக்கக்கூடிய திரைப்படங்களில் ஒன்று இது. எப்படி அவர் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான படங்களுக்கெல்லாம் இப்போ இசையமைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கார் இல்லையா, அப்படி இந்த 17th செஞ்சுரியில் நடக்கக்கூடிய இந்த ஹரிஹர வீரமல்லு இந்த கதாபாத்திரத்தை பின்னணியாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படத்திற்கு கீரவாணியினுடைய இசையும் பாடலும் மிகப்பெரிய பலம். பாட்டு தமிழ் படுத்தி போகிறதுனால நம்மளுக்கு பெருசாக புரியல, நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கலாமே. ஆனால் பின்னணி இசையில் மிரட்டுது. அது மொழி கடந்த ஒரு விஷயம் இல்லையா, தமிழ்லேயே வந்தாலும் அது எந்த மொழியில் வந்தாலும் அது மிரட்டுற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் வந்து ஏஎம் ரத்னமுடைய பேனரில் வந்த படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழில் மிக பிரம்மாண்டமான படங்கள்லாம் கொடுத்தவர். அவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை கொடுத்தவருடைய ஒன் ஆஃப் த தயாரிப்பாளராக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு பேன் இண்டியா மூவியை ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க 2 பேர், கிறிஸ் ஜெகண்டமுடி அப்புறம் வந்து ஏஎம் ரத்னமுடைய பையன் ஏஎம் ஜோதி கிருஷ்ணா. இவங்க 2 பேரும் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தை வந்து ஒரு பேன் இண்டியாவுக்கு என்ன தேவையோ அதை பேன் இண்டியா ரசிகர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கங்கணத்தோடையே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாங்க. ஒரு பாகுபலி, அப்புறம் வந்து ஒரு வித்தியாசமான ஹாலிவுட் மூவி பார்க்க ரசனை இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த படத்தை போய் பார்க்கலாம். 17th செஞ்சுரியில் என்ன நடந்தது, அந்த வீரமல்லு கதாபாத்திரத்தை எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, பவன் கல்யாணுடைய நடிப்பு, நிதி அகர்வாலுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த காதல் காட்சிகள், இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. படம் முழுக்க ரொம்ப அந்த சத்தம், அந்த காலத்து போர்க்கால காட்சிகள் எல்லாம் சூப்பராக இருக்குது. இருந்தாலும் தெலுங்கு படத்துக்கு உரிய சில மைனஸ் இருக்கும் இல்லையா, லாஜிக் இல்லாமல் இருக்கிறது, தரையில் கால் படாமல் பறந்துக்கிட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வருது. டே போதும்டா அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் பரவாயில்லை, இட்ஸ் ஓகே, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சால் கண்டிப்பாக பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பத்திரிகையாளர்களுடைய காட்சி திரையிடலாம் நாங்கள் பார்த்துட்டோம், அதனால் எங்களுக்கு அந்த ஃபீல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. மீபி இந்த படம் உங்களுக்கு தேட்டரில் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் போய் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஓடிடியில் வரும். எந்த ஓடிடியில் வந்தாலும் தயவு செஞ்சு ஹரிஹர வீரமல்லு போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஈவன் உங்கள் வீட்டில் வந்து ஹோம் தேட்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டம் பேக்ரவுண்டோட நீங்கள் கேளுங்க. நீங்கள் அந்த ஃபீல், அந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ரசிப்பீங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது மாதிரியான படங்கள், இந்த ஃபேண்டசியான மூவி, இப்போ இருக்கக்கூடிய இந்த பேன் இண்டியாக்கே உடைய ஸ்டைல், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. வெறும் காதலை மட்டுமே சொல்லாமல் ஒரு காட்சி படுத்தக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை ரசிக்கக்கூடிய கண்களும் மனசும் இன்றைக்கி எல்லாருக்குமே பழக்கத்துக்கு வந்துடுச்சு இல்லையா. ஸோ இந்த படத்தை ஒரு தடவை இல்லை பல தடவை ரசிக்கக்கூடிய நேரம் கிடைக்கிறப்பலாம் கண்டிப்பாக நானும் ஓடிடியில் பார்க்கலான்ட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு என்ன மதிப்பெண்கள் நீங்கள் தருவீங்களோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். படம் பார்த்துருந்தாலும் சரி பார்க்கலனாலும் இதை பற்றின செய்திகளை, இந்த விமர்சனத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சரியா? மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.